வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே பென்ஷன் இருக்கும் சரி, சர்வீஸில் இருக்கணும் சரி, முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பயனடைகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நம்ம சேனலுக்கு உதவணும் அப்படின்னாக்கா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணியோ இல்லை சூப்பர் தேங்க்ஸ் மூலிமாவோ உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்கலாம். ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பார்ஸ்லேருந்து ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபார்ம் 6 மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து பென்ஷன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கிடையில் உங்களுக்கு வந்து லம்சம் அமௌண்ட் வந்து எப்படி கிடைச்சாச்சு, அதாவது அரியர் வந்து எப்படி கிடைச்சாச்சு, 2 முறை வந்து டிஏவோட அரியரும் கிடைச்சாச்சு, அதே போல் ஒரு முறை வந்து நம்மளுக்கு ஓஆர்ஓபியோட அரியரும் கிடைச்சாச்சு. ஸோ அந்த 3 அரியருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லம்சம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் டேக்ஸ் வந்து டிடக்ஷன் ஆகிருக்கோ, இன்கம் டேக்ஸ் வந்து டிடக்ஷன் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ யாருக்கெல்லாம் ஜீரோவாக இருக்கோ உங்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து இல்லை. இது வந்து டிசபிலிட்டி பென்ஷனுக்குமே டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து டேக்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி இந்த ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட பென்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, எப்படி கிடச்சிருக்கு, இதையும் உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பு ப்ளஸ் பேங்க்கில் கிரெடிட் ஆனது, இது 3மே நீங்கள் டேலி பண்ணி கிடச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பென்ஷனருக்கும் வந்திருக்கானாக்கா இல்லை, ஒரு சில பென்ஷனுக்கெல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. இன்னும் கூடிய சீக்கிரமாகவே எல்லா பென்ஷனருக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒன்று ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். ஐடிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் பண்ண தெரியுமோ அவங்க வந்து பண்ணிக்கோங்க. பண்ண முடியாதவங்க அக்கம் பக்கம் யாராவது சேட்டட் அக்கௌண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26 AS எடுத்து நீங்கள் யார் வந்து ECHSல டிபெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து இந்த 26 எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த 26 இல்லை அப்படின்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்து அது மூலியமாகவும் நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதை பற்றியும் நம்ம வந்து எந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தாச்சு. அதாவது 30 ஜூனுக்கும் 31 டிசம்பருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இவங்களுக்கு வந்து 1 ஜூலையாக வந்து இன்க்ரிமெண்ட் டேட் இருக்கும். இவங்களுக்கு வந்து 1 ஜனவரி வந்து இன்க்ரிமெண்ட் டேட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் 3% வந்து பென்ஷன் அதிகமாகி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாச்சு. ஸோ இது 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரெல்லாம் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகாம் வந்து ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காங்க, அவங்க யார் வந்து 6th பே கமிஷனுக்கு அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி யார் வந்து 2006க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்காது. 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து இது வந்து இழப்பு தான். அப்படி இருந்தாலுமே ஓஆர்ஓபி படி உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், எப்படி வந்து பாதகமாக இருக்குமா இல்லை சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்குறன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவங்களோட பென்ஷனில் பாதகமாக இருக்குமா இல்லை அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பெனிஃபிட் கிடைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலான கேல்குலேஷன் வந்து நம்ம போட்டு சொல்லலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பென்ஷனர்கள்லாம் தவறான முறையில் சிஸ்டம் வந்து ராங்லி ரிகவரி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது வந்து நம்மளோட மெம்பராக இருக்காங்க. இவங்களோட ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம், இவங்களுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் ரிகவரி ஆன பிறகு நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம்.
ஆனால் இந்த மாதிரி யாருக்காவது டிடெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி அதுக்கான டிடெக்ஷன் சரியான முறையில் ஆகுதா, உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி பண்ணலை அப்படின்னாக்கா அது தவறான முறையில் ரிகவரி ஆகுது. அதுக்கான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட சரியான பென்ஷன் வந்து வாங்குங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான முறையில் ரிகவரி அமௌண்ட் வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னாக்கா டியூ டு ஓவர் பேமெண்ட், அதிகப்படியான பேமெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிகவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன்ன்றதுனால 24,763 ரூபா இவங்களோட பேசிக்காக வந்து இருக்கணும். ஓஆர்ஓபி 3 படி. ஸோ இந்த ரிவிஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு டோட்டலாக 4,08,914 ரூபா இவங்களுக்கு ஓவர் டியூ பேமெண்ட், அதாவது அதிகமாக கொடுத்துருக்கதா வந்து கணக்கீடு பண்ணி 34 இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்களுக்கு அந்த ரிகவரி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு 12,629 ரூபா இவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து டிடெக்ஷன் பண்ண பிடிக்கும் ரிகவரி அமௌண்ட்னு சொல்லிட்டு டிடெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 12,629 ரூபா இவங்களுக்கு வந்து பிடிக்கிறது வந்து சரியான தொகையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஏன்னா இவங்களோட இந்த ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்குறாங்களோ இவங்களோட கணவர் வந்து கம்யூட்டேஷன் வாங்கியிருந்தாலுமே எப்போ பென்ஷன் டு ஃபேமிலி பென்ஷனாக மாறிச்சோ அப்போவே அந்த கம்யூட்டேஷன் டிடெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஓவர் பேமெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது 4 லட்ச ரூபா ஓவர் பேமெண்ட் ஆகிறதுக்கு இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. ஒன்று இவங்களுக்கு ஏதாவது பெரிய பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கணும், அதில் வந்து அரியராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஏற்கனவே என்ஹான்ஸ் ரேட்டில் தான் இருக்குது. இவங்களோட கணவர் வந்து என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே பென்ஷன் தான் இவங்களுக்கும் வந்து கிடைக்க போகுது. அது அவர் இறந்து 7 வருஷம் வரைக்கும், இல்லை அவரோட வயசு வந்து 67 வயசு முடிகிற வரைக்கும். இதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இவரோட சின்ன வயசில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவர் இறந்த டேட்லேருந்து 7 வருஷம் வரைக்கும் இந்த 24,763 ரூபா இவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கணும். அதாவது அவர் பென்ஷனர் உயிரோடு இருந்தால் என்ன பென்ஷன் வந்து கிடைக்குமோ அதே பென்ஷன் தான் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட்டும் ஆகலை, ஆனால் டிடெக்ஷன் அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக டிடெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 34 இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை வந்து ரிகவரி பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த பென்ஷன் ஸ்லிப்பை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 12,629 ரூபா டிடெக்ஷன் பண்ண பிறகு இவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் போன டிசம்பர்லேருந்து 25,259 ரூபா தான் இவங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ, அதாவது ஃபேமிலி பென்ஷனருக்கு ஒவ்வொரு மாதமும் 12,629 ரூபா தவறான முறையில் ரிகவரி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பென்ஷனில் வந்து அவங்களுக்கு டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ ரிகவரி பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஜூன் மாத பென்ஷனில் வந்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட், அதாவது 24,763 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து என்ன கிடைக்கணுமோ அந்த அமௌண்ட்டு பென்ஷனாக வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக, அதாவது அவங்களுக்கு ரிகவரி பண்ண அமௌண்ட்டும் அவங்களுக்கு சரியான பென்ஷன் வந்த பிறகு நம்ம என்ன வந்து ப்ராசஸ் பண்ணோம், அது எப்படி வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தவறான முறையில் வந்து உங்களுக்கு ரிகவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை சோல்ஜர் போர்டு மூலியமாவோ இல்லை வேறு எங்கன்னா உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்க மூலியமாக பண்ணி உங்களோட இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த கட் ஆகிற தொகை உங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா இல்லையா, கட் ஆகிற தொகை சரியான முறையில் தான் கட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.